பிரதர், நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த ஒரு வாரத்துக்கு நீ ஸ்ரிஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோவமா இருக்கான். ஸ்ரிஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன சிரிஷா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ, இவ்வளோங்க ஆப்பிள்? 1.15 ரூபாமா. அந்த ஆப்பிள் 15 ரூபாமா. அந்த ஆப்பிள் 15 தாமா. அந்த ஆப்பிள் 15 ரூபாமா. எதை எடுத்தாலும் 15 ரூபா தாமா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல ₹1 ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப் வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். நீயே வச்சுக்க. Excuse me, strikes not allowed. Stacks are not allowed. Okay? Come on. Come on. இதத்தான் பப்னு சொல்லுவாங்க. நீ இதை பார்த்துக்கவே மாட்டேன். கிளப்பா இருந்தா பப்பா இருந்தா காசை கரியாக்கி உடம்ப கட்டுக்கிறது தானே இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்கள. ஹாய். ஹாய். இவர் தானா நீ சொன்ன ஹேண்ட்ஸம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீடு மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டு இருங்க. அட்ஜஸ்ட் கம். ஓகே. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றா, ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. என் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற குல்ஃபி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவதான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவை லவ் பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வையை வச்சுதான். கும்பலோட கும்பலா உள்ள போட்டு நடித்தாங்க. என்னப்பா? பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி. இந்த படத்தை பத்திரமா அனுப்பி வச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது கண்ணு. பகவானுடைய அப்ப தங்கையா. நீ அந்த ஜிகேவை நம்பாத, பிரயோஜனம் இல்ல. நாம இந்த மெட்ரோ ஸ்கூல்ல நுழையும் போது ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் டு சென்னைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையும் நம்பாத. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் தலையில ஏத்திக்கோ. நீ அந்த ஜெயராம கொன்னதுல இருந்து என் பையன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். நான் அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா நீ இங்க நிக்க முடியாது. அவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன நான் சொல்றத உன் மண்டையில ஏத்திக்கிட்டு
வழியை மாத்திட்டு போ. அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். பூச்சாண்டி காட்டினா பயப்படுறதுக்கு நான் பொட்ட இல்ல, மதுரக்கார். நெருப்ப தொடாத, பொசுங்கிடும். சரணம் என்று வந்தோம் ஐயா, உன் திவ்ய பாதம் தேடி. எதுக்குடா பாட்டுப்படி இம்சை பண்ற? வேதனை நிறைந்த எங்களது வாழ்க்கையை பாராயோ தேவா. என்னாச்சு உங்களுக்கு? தேவா, நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே, ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும். அரிசி பருப்பு வேணும்னா வெளியே போகணும். வெளியே போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பரம்பரைக்கே இல்லைங்க. அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 2 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க. என் வயித்துல வந்து பிறந்த நாள் அனுபவிக்கிறோம் பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாளை பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயித்துல எறிகிற பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா, நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனார் சமையல் ஆகுற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன் இல்ல, பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. ஸ்ரீ ராமதூதோ கிருபா சிங்கோ சீக்கிரமே கல்யாண பிராப்திரஸ்தோ. ஐயோ, நாங்க 2 பேரும் காதலர்கள் இல்லைங்க. அதுவும் இல்லாம அவரை போய் நான் எப்படி காதலிக்கிறது? உடனே சொல்லடே அம்மா, இவாள சொல்லிட்டேன். ஓ சாரிங்க. எனக்கு என்ன சொல்லிட்டே அம்மா, அவள்கிட்ட சொல்லு. சாரிங்க. எனக்கு என்ன வெறுப்பேத்த? ஐயோ, நான் உங்களை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க நீங்க தாழ்ந்தவங்க இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம எதோ உளறனே. பிரசாதம் மறந்து போயிட்டாங்க. சரி, எடுத்துட்டு வா போ. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஏனுங்க அப்படி தோணுது? அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லு. நான் உங்களை முதல்ல பார்த்தப்பவே கவுந்துட்டேங்க. என் மனசுக்கு இப்ப என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவுந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னு என்னதானே சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்பிள்ள. வந்து என்ன லஞ்ச் கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச். யாரும் இருக்க கூடாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான். சோ இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க, பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா, இத பிடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட
புடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை சரி சரி, நீ என் நாராயணாவை மறந்துரு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதுக்க உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா படு சுட்டி. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிடும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆளு யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா? ஏய், தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். என்னடா இவரு பர்மிஷன் கேட்பாரா, ஒரு பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னு வாங்கலாம். என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்ல? நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல. சொல்லுங்க. பர்மிஷன் கிராண்டட். Thank you, நாராயணா. ஏய். ஓ, இதுலயே படுத்திருப்பான் போல இருக்கு. போடா புலி முட்டை. அப்பா, ஜாக்கிரதை. சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். சொல்ற மேனேஜர், அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா? அப்படின்னா நான் சொல்றதை செய். சரிங்க. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்ப அவன் என் ஹோட்டல்ல தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடிய ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். அவனை போட்டு தலை கடவுளுக்கு போன் பண்ணுமா? நாராயணா, நாராயணா, கூச்சப்படாம கொளுத்து. நாராயணா, நாராயணா, கூச்சப்படுற விஷயமா அது? இப்படி சாப்பிடுறதுக்குள்ள வெளிய அனுப்புறீங்களே, என்ன சார் இது? சாரி, பக்ஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ். ஹலோ சிரிஷா, எங்க இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் பகவானோடது. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கா. அவங்க என்ன அங்க வரலாம். பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு. சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நாராயணா, ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆயிடுச்சு. பெருமாளே, நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. ஏய், கூப்பிடு. கேயா தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட் அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடிய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சிடும். என்ன சொல்றான் பைய? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ, ஐயோ நாராயணா. ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றியா? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க. வாங்கினாடி பத்தாது, உனக்கு செத்துருவேன். அவன் அங்கேயே கொண்டுட்டு உள்ள வந்து பணத்தை எடுத்துங்களா? என்னடா
சும்மா நேரத்துல பெரிய ரவுடிக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஒரு கோடி ரூபாய் என்னது உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லி எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போயா? ஆக்ஷன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கான். நீ வேற டென்ஷன் ஆகுற. எடுத்துட்டு போயா? போ. நான் சொல்றத கேளுடா. அவசரம். இவனுக்கு அடங்கி போ சொல்ற. என் பவர் தெரிஞ்சுதா? கதையை முடிக்கிறடா. ஒரிஜினல் ஹீரோ, நான் சாகிறதுக்கு முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு பண்றேன். நான் ஒரு போன் பண்ணிக்கணும். செல்போனை கொடு. சொல்லுதங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் அடியோட அழிச்சிட்டான். என் பிள்ளையும் என் கதையும் முடிய போது. பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பயல விடக்கூடாது. விடக்கூடாது. போன பெரிய அண்ணா கிட்ட கொடு. யாரா நீ? இப்ப சொன்னானே மதுரைக்காரன். நீ யாரா வேண்டாலுங்கிற கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து குறைஞ்சபட்ச 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. உன் டைம் முடிய போகுது. உனக்கு டைம் நல்லா இருக்காதான் நீங்க இல்ல. இல்லன்னா உன் டங்கு வந்து இந்நேரம் சங்கு ஊதிருப்பாங்க. என்னோட மோதனமெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற. உன் டைம் முடிய போகுது. மதுரைக்கார முடிவெடுத்துட்டா மீனாட்சியை மாத்த முடியாது.